Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாங்க பார்க்க போற விஷயம் வந்து ByBitல வந்து நம்ம எப்படி பாட்ஸ் வந்து எப்படி காப்பி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதாவது AI பாட்ஸ். ரைட்? நம்ம அதுக்கு வந்து நம்ம முதல்ல வந்து டூல்ஸ்ன்ற ஆப்ஷனுக்கு போவோம். ட்ரேடிங் பாட். இப்போ நம்ம ட்ரேடிங் பாட்டுக்கு போனோம்னா நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த பாட்ஸ் எல்லாம் நம்ம படிச்சு பார்த்தோம். ரைட்? எப்படி ஸ்பாட் கிரிட் ஒர்க் பண்ணுது, எப்படி ஃபியூச்சர் கிரிட் ஒர்க் பண்ணுது, ரைட்? இதை வந்து நான் பார்த்தோம். இப்போ இதில் பாருங்க, கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஸ்பாட் கிரிட் பாட் அண்ட் ஃபியூச்சர் கிரிட் பாட்னு ரெண்டு விஷயம் இருக்கு. ரைட்? இப்போ இதுக்கு முன்னுக்கு பாருங்க, இந்த நான் போட்ட பாட், நான் காலையில் ஒரு ட்ரேடிங் போட்டேன். இதில் பாருங்க, எனக்கு வந்து 0.2 எனக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து பெர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் போகுது. இப்போ இதை வந்து பாருங்க, இந்த வியூன்ற பாட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பாருங்கள், உங்களுக்கு நம்பர் ஆஃப் கிரிட்ஸ் 45 பெருமான கிரிட்ஸ் ரன் ஆகுது. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராஃபிட் வந்துகிட்டு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பாருங்கள், இல்லைனா ப்ளஸ் தான் இந்த மாதிரி க்ரீனில் ப்ராஃபிட் வந்துகிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த 45 கிரிட் முடிய வரை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் தான் உங்களுக்கு ஃபுல் ப்ராஃபிட்டை நீங்கள் உங்களுக்கு கவர் பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகே, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த ப்ராஃபிட்டை எடுக்க பாருங்கள். ரைட்? அப்படின்னு சில லாஸஸ் போயிட்டு இருந்து நீங்கள் டெர்மினேட் பண்ணால் பரவாயில்ல. லாஸ்னா இங்கே வந்து உங்களுக்கு மைனஸில் உங்களுக்கு லாஸ் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இருக்குது பாருங்கள். இப்போ இந்த கிரிட்டில் எனக்கு வந்து லாஸ் ஒன்று போயிருக்கு, இந்த இது ப்ராஃபிட், இந்த லாஸ். ரைட்? இப்போ இந்த மாதிரி பெருமானத்தில் நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணால் பரவாயில்ல. இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் வர நேரத்தில் உங்களுக்கு அதை ஸ்டாப் பண்ணாதீங்க. ரைட்? அதை தான் நான் சொல்லியிருக்கேன். ரைட்? ஓகே, இப்போ சில பேருங்க அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ரைட்? இப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தான் போயிட்டு இருக்கு. ரைட்? இப்போ இதே மாதிரி தான் உங்களுக்கு இப்போ நான் முதல்ல வந்து நம்மளா வந்து இதில் வந்து நம்ம ஒரு பாட்டோன்னு நம்மளா கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இன்னைக்கு வந்து காப்பி பண்ணிக்கலாம் பாட்ஸ். இப்போ நான் முதல்ல வந்து காட்டினது வந்து எப்படி ஸ்பாட் ட்ரேடிங்கில் எப்படி பாட் வந்து நம்மளா கிரியேட் பண்ணுற முறை. இப்போ இதில் வந்து காப்பி பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பாட்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எப்படி காப்பி பண்ணுறதுன்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன காயின் வேணுமோ, இப்போ ஸ்பாட் கிரேட் அண்ட் ஃபியூச்சர் கிரேட் ரெண்டு இருக்குது. இல்லை எந்த காயின் வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட்? இப்போ வந்து ஃபியூச்சர் கிரேட்டில் வந்து நான் வந்து RNDR இந்த USD. ரைட்? இதில் தான் இது வந்து கொஞ்சம் நல்ல காயின் ஒன்றுங்க. ரைட்? இப்போ இந்த காயினை வந்து நீங்கள் வேணால் இந்த காயினை எடுத்தீங்கன்னா இதில் பாருங்கள் நிறைய பாட்ஸ் இருக்குது. ரைட்? இப்போ இதில் வந்து நீங்கள் ஆல் இதில் வந்து நீங்கள் லாஸ்ட் 20 ஸ்டேஜ் ஒரு நாள் இப்போ லாஸ்ட் 7 டேஸ்க்குள்ளே உள்ள உங்களுக்கு வந்து கூட்டின லாபத்தை பெற்று கொடுத்த பாட்ஸ் என்னன்றதெல்லாம் எனக்கு காட்டும் தான். இதில் காட்டும். இதில் நீங்கள் இந்த மாதிரி பாட்ஸை நீங்கள் காப்பி பண்ணி 7 நாளுக்கு 30 நாளுக்கு இடையில லாபத்தை பெற்றுக் கொடுத்த பாட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 27% வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் எடுத்து கொடுத்துருக்க பாட்ஸ். அப்போ இந்த மாதிரி நீங்கள் பாட்ஸ் வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ரைட்? இப்போ இந்த வேர்டை காப்பி பண்ணலாம். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, காப்பி ஃப்ரீன்னு இதில் வந்து நீங்கள் எந்த வித காசுமே இதை காப்பி பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்க தேவையில்ல. கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ரைட்? இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இதில் பாருங்கள், உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அந்த சின்ன கணக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த கணக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். 0.3 அந்த கணக்கு தான் இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து கிரிட் ப்ராஃபிட் வந்து 12க்கும் 17 இடையில உங்களுக்கு கிரிட் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்து வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ரைட்? இந்த மாதிரி தான் உங்களுக்கு காப்பி பண்ணலாம், பாட்ஸ் காப்பி பண்ணலாம். ரைட்? இல்லை இந்த காயின்ஸ்க்கு மட்டும் இல்லை, வேணுங்கிற இந்த காயின்ஸ்க்கும் நீங்கள் பாட்ஸ் வந்து காப்பி பண்ணலாம். ரைட்? இது வந்து ஏஐயால் அவங்களுக்கு வந்து செய்யப்பட்ட பாட்ஸ். அதாவது இந்த பாட்ஸை வந்து நம்ம காப்பி பண்ணி நம்ம வருமானம் சம்பாதிக்கலாம். ரைட்? இப்போ பாருங்கள், இப்போ அடுத்து வந்து வேறு ஏதாவது இன்னொன்று எடுப்போம். இப்போ இந்த எடுப்போம் 4.4. இந்த பாட்டை காப்பி பண்ணோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவரேஜ் 2ல் தான் போகுது. உங்களுக்கான கிரிட் வந்து 17 கிரிட் வேலை செய்யும். உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 1.77க்கும் 2% இடையில உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு சம்பாதிக்கலாம். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் $1 போட்டிருக்கு. ரைட்? இந்த மாதிரி உங்களுக்கான பாட்ஸை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ரைட்? இப்போ நீங்கள் ஃபியூச்சர் ஸ்பாட் ட்ரேடிங்கில் எடுத்தாலும் உங்களுக்கு ஸ்பாட் ட்ரேடிங்லேயும் பாருங்கள் நிறைய பாட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுங்கிற காயின்ஸை நீங்கள் தீர்மானிச்சுக்கலாம். இங்கே வந்து இப்போ நீங்கள் XRP இல்லைனா 1 inch இந்த காயின் வேணா இருக்குது. இப்போ XRPன்ற காயின் எடுத்தால் XRP இந்த இருக்குது USDT. இந்த USDT எடுங்க. USDT இந்த USDTயில் பாருங்கள், இந்த இதில் வந்து நீங்கள் பாருங்கள், முதல் பாட்ஸை காப்பி பண்ணுற நேரம் லாஸ்ட் 7 டேஸில் எது வந்து நல்லா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டை பெற்று கொடுத்துருக்க பாட்டுன்னு. இப்போ இந்த பாட் வந்து உங்களுக்கு இந்த நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. இந்த பாட் இது வந்து 58% வந்து உங்களுக்கு வருமானத்தை பெற்று கொடுத்த பாட். இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி உங்களுக்கு க்ரியேட் பண்ணலாம்.
இப்போ சில இதுகளுக்கு வந்து கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். பாருங்கள், இதுக்கு வந்து $32 உங்களுக்கு வந்து மினிமம் இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட், நம்ம ஆர்டிபி அந்த காயின் எடுத்தோம்னா அந்த காயினுக்கு வந்து சின்ன பெருமானத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த XRPலாம் கொஞ்சம் பெரிய காயின், இந்த பெரிய காயினால தான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க. இதே நீங்கள் பிடிசி எடுத்தீங்கன்னா அதோட கூட, இப்போ பிடிசி எடுத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கூட, அதாவது கோயினுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட்டும். அப்போ இந்த இதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 7 days இது இருக்குது. இப்போ காப்பி ட்ரேட் பண்ணிங்கன்னா இப்போ இதுக்கு எவ்வளோ கேட்குறாங்கன்னு பாருங்கள். மினிமம் $75 வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த ட்ரேடை பண்ணுறதுக்கு. அந்த ட்ரேடை பண்ணுற நேரம் அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து எதுக்குள்ளே அந்த ட்ரேட் வேலை செய்யணும்னா 28,000க்கும் 29,000க்கு இடையில தான் இந்த ட்ரேட் வேலை செய்யுதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அதில் வந்து 7 முறை உங்களுக்கு அந்த கிரிட் வேலை செய்யும். ரைட், அவங்களுக்கு வந்து உங்களுக்கான பெர்சன்டேஜ் வந்து 48க்கும் 49க்கு இடையில உங்களுக்கான ஒரு லாபத்தை பெற்றுத்தரணும்னு சொல்லியிருக்காங்க. ரைட், இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு பெருமானத்தை கொடுத்து நீங்கள் கிரிட்டை நீங்கள் வந்து காப்பி பண்ணி இந்த இதை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து நீங்கள் ஒன்றுமே கொடுக்க தேவையில்ல. உங்களோட இங்கே வந்து உங்களுக்கான பெர்சன்டேஜை கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க தான் இருக்குது. ரைட், ஓகே, இது வந்து நமக்கான பாட். இப்போ இது வந்து நம்மளாவே இங்கே போய்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இங்கே பாட்டை வந்து நீங்கள் வந்து ஹயர் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் இந்த பாட்டை காப்பி பண்ணுறதுல நேரம் சில ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் நான் பார்த்துருக்கேன் முன்னே, அதுல எல்லாம் இந்த மாதிரி பாட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த பாட்ஸை வந்து இப்போ இந்த பாட்ஸ்னால் இந்த சும்மா இல்லை, இதெல்லாம் வந்து இப்போ இந்த பாட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கூடின 7 days வந்து வருமானத்தை பெற்றுக் கொடுத்த பாட்ஸ் தான் இது. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 days 30 daysக்குள்ள உங்களுக்கு இந்த அளவு ப்ராஃபிட்டை கொடுத்துருக்க பாட் தான் இந்த பாட்ஸ். ரைட், இப்போ இந்த பாட்ஸை நம்ம காப்பி பண்ணுறோன்னா வேற ஒரு வெப்சைட்லையா இருந்துச்சுன்னா, ட்ரேடிங் வெப்சைட்லேனா கம்ப்ளீட்லி வந்து நம்மளுக்கு என்னது ஒரு ஃபீயை ஒன்று நம்ம கட்டணும். இப்போ இதில் வந்து ஒரு ஃபீம்ல நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். இந்த காப்பி ஃபார் ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க. அதுதான் இந்த பைபிட்டில் உள்ள ஒரு விசேஷத்தன்மை. ஓகே, ரைட், இப்போ எத்தனை முறை அந்த கிரிட் ரன் ஆகும் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் 3 தான் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட், இப்போ இதையும் வந்து நீங்கள் கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். ரைட், இப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கலாம். ரைட், இந்த மாதிரி தான் காப்பி ட்ரேடிங்கிறது நீங்கள் பண்ணுறது. ரைட், அதாவது வந்து பாட்ஸ் காப்பி பண்ணுறது காப்பி ட்ரேடிங். இது வந்து பாட் காப்பி பண்ணுறது வந்து இந்த மாதிரி தான். ஓகே, ரைட், இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இனி வர வீடியோஸில் வந்து எப்போ காப்பி ட்ரேடிங் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். அதாவது இதில் பைபிட்டில் இந்த பைபிட் வந்து ஃபேமஸான ஒரு விஷயம் எதுக்குன்னா காப்பி ட்ரேட் அண்ட் பாட் ட்ரேடிங், ஏஐ பாட் ட்ரேடிங்க்கும் காப்பி ட்ரேடிங்க்கு தான் இந்த பைபிட்ன்றது ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். இப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ்க்கு வந்து இந்த ஒவ்வொரு காயின்ஸாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எந்தெந்த காயின்ஸில் நீங்கள் பைனான்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த காயின்ஸ் எல்லாம் நீங்கள் பைபிட்டுக்கு வந்து இந்த ஸ்பாட் ட்ரேடிங்கில் நிறைய பேர் காயின் வாங்கி காயின் விற்பீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பைபிட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகே, நான் வந்து ஆல்ரெடி எப்படி ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்தேன். கம்ப்ளீட்லி வந்து ஏஐ ட்ரேடிங். இப்போ அந்த ஏஐ ட்ரேடிங்கில் வந்து அதே உங்களுக்கு ட்ரேட் பண்ணி கொடுக்கும். ஏஐ எல்லாம் உங்களுக்கு மேனுவலும் செய்யலாம். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன் போன வீடியோவில். ரைட், அவங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ஏஐ கொடுத்த அதான் இப்போ இந்த ஃபியூச்சர் கிரிட்டுக்கு போனோம்னா நம்மளுக்கு ஏஐட கொடுத்த மேனுவலில் வந்து உங்களுக்கு வந்து இந்த கணக்கோட கொஞ்சம் கூட்டணும்னா உங்களுக்கான இதை வந்து நீங்கள் எடிட் பண்ணி கொடுத்துக்கலாம். ரைட், அப்புறம் இங்கே நாங்கள் லெவரேஜ் கூட்டுறது அதெல்லாம் நீங்களே இங்கே எடிட் பண்ணி செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பாட் நீங்கள் காப்பி பண்ணுற நேரம், அதாவது இவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டால் ட்ரேட் பண்ணி முன்னுக்கு வந்த பாட்ஸ், இந்த பாட்ஸ் நீங்கள் காப்பி பண்ணுற நேரம் நீங்கள் ஒன்றுமே ஒரு சேஞ்சஸ் எல்லாம் பண்ணவே ஒன்றுமே முடியாது. ஏன்னா அவங்களாலே தீர்மானிச்சு வச்சுருப்பாங்க. அவங்க இந்த பெருமானத்துக்குள்ளே தான் அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க, இந்த கிரிட் தான் இந்த கிரிட் பெருமானம் தான் ட்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி. ஓகே, அப்போ அதே தான் அவங்களுக்கு வந்து ட்ரேட் பண்ணி உங்களுக்கான ப்ராஃபிட்டை கொண்டாந்து கொடுக்கும். ப்ராஃபிட்டோ லாஸோ அதை கொண்டாந்து கொடுக்கும். ஆனால் ரொம்பவே இதில் வந்து நீங்கள் ப்ராஃபிட் தான் இதில் வந்து ரொம்பவே ப்ராஃபிட் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, அதனால் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் செஞ்சு பார்க்கலாம். இது ரொம்ப வெளிநாடுகள்லாம் இந்த பாட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ் பண்ணி நிறையா ப்ராஃபிட்ஸ் வந்து இதில் ஏர்ன் பண்ணுறாங்க. அதனால் நீங்களும் வந்து இதை பற்றி கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். ரைட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.